ஒரு மனிதனுடைய, ஒரு முஸ்லிமுடைய நாவு எந்த நேரமும் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருப்பதற்கு நிறைய திக்ருகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக காலையிலே நாம் ஓத வேண்டிய திக்ருகள் இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்வது. இதை ஒருவர் 100 தடவைகள் சொன்னால் அதன் மூலம் அவருக்கு கிடைக்கிற நன்மைகளை பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இவ்வாறு ஒருவர் காலையிலே ஃபஜ்ருக்கு பிறகு 100 தடவைகள் சொல்வாராக இருந்தால் அவர் 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மையை பெறுவார். இரண்டாவதாக அவருடைய 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. மூன்றாவதாக 10 அந்தஸ்துக்கள் உயர்த்தப்படுகின்றன. நான்காவதாக அன்றைய தினத்தில் ஷைத்தானிடமிருந்து அவருக்கு பூரண பாதுகாப்பு இருக்கும் என்று நபிகள் நாயகம்